கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒவ்வொருவரையும் பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து வாங்க, நாம் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிக்க வேணும். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளையும் கூட நாம் உற்சாகப்படுத்தும்படி எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. ஒரு சிலர் சபை கூடுவதில் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் என்ன செய்யணும்? ஆண்டோட வருகை சமீபமாக இருப்பதனால நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். எனவே நாம் யாவரும் என்ன செய்கிறோம்? உங்களை நேசிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வரணும், ஆண்டோட அன்பில் வளரணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். உங்கள் தேவைகளை சமாதானத்தின் தேவன் கொடுக்கணும். எனவே நாம் இந்த வழியில் நாம் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்னோடு கூட உங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களே நான் வாசிக்க சொல்லியிருக்கோம். சகோதரி வாசித்தாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம். கையில் வேதம் இருக்குமென்னா எனக்கு தயவுசெய்து எடுத்துக்கோங்க. அதாவது அக்டோபர் மாதம்னு சொன்ன உடனே என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா புரியணும். அக்டோபர் சொன்னாலே என்ன சொல்லுங்கன்னா, சபைக்கு ரொம்ப முக்கியமான மாதம், விசேஷமாக புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நம்ம புரியணும். அதாவது 1517க்கு முன்னாடி என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, நம் கைகளில் என்ன கொடுக்கப்படலை? வேதம் கைகளில் கொடுக்கப்படலை. அங்கே போவாங்க, எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில சடங்குகள் இருக்கும், செஞ்சுட்டு சபையிலேருந்து வந்துடுவாங்க. கைகளை வேதம் வச்சிங்கன்னா கையை வெட்டிடுவாங்க. கையை படிக்க முடியாது. அன்றைக்கி லத்தீன் மொழியில் இருந்துச்சு, லத்தீன் வல்கேட் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எபிரேய மொழியை மொழிபெயர்த்து லத்தீனில் வச்சுருந்தாங்க. அது லத்தீன் வல்கேட், அது செப்டுஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, காமன் மேன், அதாவது உங்களை போல் என்ன போல் வேதத்தை வாசிக்க முடியுமானா கைகளில் வேதம் கிடையாது. தொட முடியுமானா தொடக்கூடக்கூடாது. அன்றைக்கி யார் தான் படிச்சிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மாத்திரம்தான் லத்தீன் படிச்சிருந்தா தான் அவங்களுக்கு வாசிக்க முடியும். அங்கே இருக்க மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மேத்ஸ் எப்படி தான் இருந்துச்சுன்னா எல்லாம் லத்தீன் மொழியில் சொல்லிச்சு, யாருக்குமே எதுவும் புரியாது. அவங்க என்ன சொன்னதே சொல்லிட்டு வந்துடுவாங்க எல்லோரும். இன்றைக்கி கூட திருச்சபைகள் ஒரு சில அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கங்க. ஆக இன்றைக்கி நம்ம விளையாட பெற்ற பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய சொந்த தாய்மொழியில் எனக்கு புரிகிற பாஷையில் நான் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால், கைகளில் உங்கள் கையில் என் கையில் கடவுள் பேதத்தை கொடுத்துருக்கிறார் என்பது மறந்துடக்கூடாது. இந்த சபை விசேஷமாக இது புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தினால வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேதத்தை தொடக்கூடாது. இன்றைக்கி பல மார்க்கங்கள் அப்படி தான் இருக்குது. பல வேலைகளில் வச்சுருவோம், அதை விட்டுருவோம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கையில் கொடுத்த பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போயிடுவேன், நானும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டு போகிறது என்னன்னு கேட்டேன், இந்த வேத புத்தகம். இந்த புத்தகம் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லாமல் போனால் கூட என் பிள்ளைகளுக்கு தாண்டி என்ன செய்யும், தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த வேத புத்தகம், மாறாத வேத புத்தகம் கடவுள் கொடுத்துருக்குறேன். ஆக இந்த வேத புத்தகத்தின் விலை நமக்கு தெரியல. விசேஷமாக நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வேத புத்தகத்திற்கும் இன்றைக்கி இருக்க உங்கள் விசுவாசத்திற்கும் இந்த ஆராதனைக்கும் உயர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 1 மில்லியன் மக்களுக்கு மேலே தங்கள் ஜீவனை கொடுத்து, இந்த சபை அவரோட ரத்தத்தால் வாங்கப்பட்ட சபை. அவருடைய ரத்தம் மாத்திரம் கிடையாது, அவருடைய பிள்ளைகள் தங்கள் ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் ரொம்ப பாக்கியம் பெற்றவனாக காணப்படுகிறேன். எனக்கு பெரிய உபத்திரவம் கிடையாது, கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு பயம் கிடையாது, சத்தியத்தை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது எனக்கு கஷ்டம் கிடையாது. அதை விட பெரிய ஆசீர்வாதம், நான் சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எனக்கு கையில் பைபிள் வாங்க முடியாது. இன்றைக்கி நமக்கு எத்தனை வேணாலும் பைபிள் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு வசதி வாய்ப்பை தேவன் கொடுத்துட்டார் இல்லையா? எனவே இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த சீர்திருத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், மறக்கவே கூடாது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோட மகளாக இருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். நானும் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா ஆண்டவர் செய்த கிருபைனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியாது, அவர் எனக்கு செஞ்சுருக்கிறாருன்னு அர்த்தம். வாட் இஸ் கிரேஸ்னா என்னம்மா? யாரோ எனக்கு ஏதோ கிருபை பண்ணிட்டாங்க, ஏதாவது மெர்சி பண்ணிட்டாங்க, இறக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் இலவசம். அதே சமயத்தில் ஆண்டோட கிருபை இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். எனவே இந்த நல்ல வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். வேகமாக முடிச்சுட்டு நம்ம வேகமாக போகணும். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அருமையான சகோதரர் ஸ்டீஃபன் ராஜ்குமார் வந்திருக்கிறார்கள், அவருக்காக நம்ம ஜெபிப்போம். மற்ற பிள்ளைகளை பார்த்தது சந்தோஷம். ஒரு சிலர் புதுசாக இருக்கிறீங்க, அப்புறமா நான் மீட் பண்ணுறேன். வாங்க, நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்ட வேத தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் லாஸ்டிங் ரெஃபர்மேஷன்.
ஆக என்னன்னு பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சீர்திருத்தம் 1517 செய்யப்பட்டிருந்தா கூட, அந்த சீர்திருத்தம் அன்னைக்கோடு நிற்கக்கூடாது. அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்பதற்கு அற்புதமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர், அந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன், வேணா நம்ம பார்க்கலாம். இவர் தான் மார்ட்டின் லூத்தர் ஐயா. தெரியுத படம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம், அதாவது 1517 வருஷம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னா, 95 கொள்கைகள் அவர் என்ன விட்டன்பர்க் காஸ்டல் சர்ச்னு அவர் சபையில் வரங்க ஊழியத்தை பார்த்துட்ருக்காரு. அவர் பிலாசபி, அவர் டாக்டர் ஆஃப் தியாலஜியில் இருக்கார். அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் நல்ல போதகர் மாத்திரம் கிடையாது, நல்ல வேத அறிஞராக இருக்கிறார். அன்றைக்கி இருந்த சடங்கு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் டிக்கெட்னு ஒன்று டிக்கெட்டை விற்றாங்க. இன்டெலிஜென்ஸ் டிக்கெட்னா பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று விற்றாங்க. அந்த என்ன சொன்னால், யாராச்சும் அந்த பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் முடிஞ்சு போயிடும். அது மாத்திரம் கிடையாது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி வித்தார். அவருக்கு ரொம்ப அது கஷ்டமாயிடுச்சு. மன்னிக்கிற ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் யார் மன்னிக்கு தான் மன்னிக்க முடியும்? ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் மன்னிக்க முடியும். மன்னிப்பை நான் பணம் கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டால், முடியுமா முடியாதா? உடனே அவர் ரொம்ப சொல்லி பார்த்தார், யாரும் கேட்கல. என்ன செஞ்சார்? 95 கொள்கைகளை எடுத்து என்ன செஞ்சார்? விட்டன்பர்க் காஸ்டல் சர்ச்சில் அப்போ வந்து சிறப்பு நிகழ்ச்சி, அங்கே பெரிய கூட்டம் இருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாரு? அந்த டோர் முன்னாடி போய் டக்கு டக்குன்னு அடிக்கிறார், வாணியை வச்சு அடிக்கிறாரு. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க, என்னையா இருக்குன்னு பார்த்துட்டு அது ஒரு பெரிய காட்டு தீயாக பரவச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற ரெஃபர்மேஷன், இன்றைக்கி நீங்களும் நானும் வந்துடும். அன்றைக்கி வந்து சபை இப்படி கிடையாது. நீங்களும் நான் இப்போ ஆராதிக்கிற ஆராதனையில் பிரசமெல்லாம் கிடையாது. வருவாங்க, ஒரு மேட்ச் செய்வாங்க, அவங்க அப்படியே எல்லோரும் நினச்சி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க கையில் பைபிள் கிடையாது. இன்றைக்கும் நிறைய சபைகளில் அப்படி தான் இருக்குது. இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா, ஆர்சி திருச்சபைகள் எல்லாம் பார்த்து. ஆக இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன கொடுத்தாருன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அவர் இந்த வேதத்தை எனக்கு கொடுத்தாரு. அது விசேஷமாக அவர் தான் முத பைபிளில் என்ன செய்கிறாரு? ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொடுக்குறார். அவர் தான் பிரசங்கம் பண்ணவே தொடங்குறார். அதாவது எப்போ இந்த மிடிவல் சபை, அதான் ஆதி திருச்சபை பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மத்திய கால சபைகளுக்கு பிரசங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சடங்கு தான் இருந்துச்சு. சடங்குக்கு அப்புறம் அவர் தான் சொல்கிறாரு. அவர் என்ன செஞ்சார்? பாட்டு பாடுறதும் அவர் தான் தொடங்குறாரு. அப்புறமா ஹிம்னெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, இப்போ பாடுறீங்களே, அதுக்கு முன்னாடிலாம் பாட்டுக்கெல்லாம் கிடையாது பெருசாக. அப்படியே பாடின கூட லத்தீனில் தான் இருக்கும் அந்த பாட்டு. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் உங்கள் மொழியில், என்ன மொழியில் சந்தோஷத்தை உயர்த்தி அழகாக பாடணும், இசைக்கருவி வாசித்தோம், எல்லோரும் சேர்ந்து அப்படி வார்த்தையை கேட்பதற்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சீர்திருத்தணும்னு சொன்னால், என்னுடைய சீர்திருத்தம் எங்கே தொடங்கணும்னா என் வாழ்க்கையில் தொடங்கணும். 2வது என் குடும்பத்தில் தொடங்கணும். 3வது நம்முடைய சிறுவையில் தொடங்கணும். 4வது அது திருச்சபையை விட்டுட்டு என்ன சமுதாயத்துக்கு போகிறதாய் காணப்படுது. ஆக சீர்திருத்தம் என்பது என்னன்னு கேட்டால், நான் சீர்படுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். கீப் ஆன் கோயிங் டு சேஞ்ச், ரிஃபார்ம் மை செல்ஃப். அதுதான் சபை என்பது என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா, என்ன வந்தோம், உடுக்கடிச்சோம், ஆடிட்டோம், பாடிட்டோம், போயிட்டோம்னு நினைக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் என் தேவனோடு கூட எவ்வளவோ நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதன் அடையாளம் தான் உங்கள் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. வாங்க ஒவ்வொன்றா நம்ம போக போகிறோம். நான் அப்போயே முதலே இதை சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் அவுட்லைன் கூட கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயா இருக்குது? அது காணுமே. இந்த நியூஸ் லைனில் ஒரு சின்ன அவுட்லைன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 முக்கியமான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா நான் அப்புறமா பார்க்கலாம். ஸோ வச்சுக்கோங்க, அது உங்கள் கையில் இருக்குமானா. முதலாவது இந்த ஆராதனையை குறித்து பேசும்பொழுது 3 காரியங்கள் இன்றைக்கி தெய்வ செய்தியில் பேச போகிறோம். ஒன்றாவது த ஃபவுண்டேஷன் ஆஃப் ரெஃபர்மேஷன். ஆக சீர்திருத்தின் அஸ்திபாரம்னு சொல்லி 3வது 4வது வசனத்தை பேச போகிறேன். சீர்திருத்தின் பலன், த ஃப்ரூட் ஆஃப் ரெஃபர்மேஷன் பேச போகிறோம். 5 and 6 வேர்ஸில் பேச போகிறோம். சீர்திருத்த முறை, த மெத்தட் ஆஃப் ரெஃபர்மேஷன் பேச போகிறோம். 7லேருந்து 9, அதாவது இது ஜோசஃபாத் செய்தது. விசேஷமாக இந்த ராஜா என்ன பண்ணினார் என்பதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசப்போம். எனவே நீங்களும் நான் வேதம் வச்சுருக்கேங்க, கையில் எடுத்துக்கோங்க. நிறைய வேத புத்தகம் வெளியில் இருக்குது. சண்டே தான் வர்றோம், நம்ம சண்டே மட்டும் சர்ச்சில் வச்சுக்குவோம் பைபிளை. எனவே நம்ம எல்லோரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கப்படியாக நான் உற்சாகப்படுத்த போகிறேன். ரைட்டா? ஆக ஒரே பார்த்தீங்கன்னா இது யோசபாத்னு சொல்லியது. இங்கிலீஷில் ஜோசஃபாத்னு சொல்லுவாங்க, தமிழில் யோசேஃபாத்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். விசேஷமாக இதை குறித்து நான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு சொல்லணும். அதாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நாடுன்னு இருந்துச்சு. அதில் என்னன்னு கேட்டால் 12 கோத்திரம் இருந்துச்சு. 12, அதாவது யாக்கோபுடைய பிள்ளைங்க. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் வந்து இஸ்ரேல். அவர் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்று கூடி வருகிறாங்க. அவங்க வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுக்குறார். அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டால் இஸ்ரேல் நாடு. அது இன்றைக்கும் இருக்குது. அதில் 10 கோத்திர மக்கள் என்ன செய்யணும், அதாவது 3 ராஜாக்கள், முதல்ல சவுலும் தாவீதும் சாலமோனும் தொடர்ந்து யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆட்சி செய்வாங்க. 40 வருஷம், விசேஷமாக 120 வருட காலங்கள் அவங்க ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலமன் இறந்த பிறகு சாலமோட மகன் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் என்னது பேருப்பா? ரெகோபயாம்னு பேர். ரெகோபயாம் கொஞ்சம் புத்தி கீழ்ப்படியாதவன்.
அவன் சபையை ரெண்டாக உடைச்சிடறான். சபையில் நாடை ரெண்டாக உடைச்சிடறான். இதை டீட்டெயில் பைபிளில் இருக்குது, நான் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டாக உடஞ்சிருச்சு. மேலே 10 கோத்திரம் நார்தர்ன் கிங்டம்னு சொல்லுவாங்க, அது இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க இப்போ 2 கோத்திரம் இருக்கும், அது யூதாவும் பெஞ்சமின் சேர்ந்து சதர்ன் கிங்டம் சொல்லுவாங்க, அல்லது ஜூடான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டாக பிரிஞ்சது. மேலே உள்ள எல்லா ராஜாக்களும் கொஞ்சம் 19 ராஜாக்கள் வர்றாங்க. 208 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. என்ன, ஆனால் அவர் யாருமே கடவுளுக்கு பயப்படாத, கடவுளுக்கு கீழ்ப்படியாத, தேவனை விட்டு தூரமான ராஜாக்கள். யாரும் நல்ல ராஜாக்கள் 19 ராஜாக்கள். கீழே சதர்ன் கிங்டம் சொல்லுவோம். சதர்ன் கிங்டம் சொன்னால் யூதாவும் பெஞ்சமினும் சேர்ந்து தான் யூதா கிங்டம், யூத ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் யூதா இஸ்ரேல் சொல்லிட்டே வந்துடுவாங்க வேதத்தில். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். உறிஞ்ச பிறகு அந்த நார்தர்ன் கிங்டம் இஸ்ரேலாக இருக்கும். கீழே இருக்கிறது என்ன, நான் சின்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன், அப்புறமா நான் காமிக்கிறேன். கீழே வந்த ராஜாக்கள் 20 ராஜாக்கள் இருக்கிறாங்க. 308 வருஷம், 340 வருஷம், 44 வருஷம் என்ன செய்கிறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. இதில் என்ன செய்கிறாங்க, எல்லா ராஜாவும் நல்லவங்க கிடையாது. ஒரு 4-5 ராஜாக்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பயபக்தியாக வாழணும்னு நினச்சவனுங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த யோசபாத் ராஜா. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா பேர் ஆசான்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் கொஞ்சம் நல்ல ராஜாவாக இருக்கிறார். அப்புறம் எசேக்கியா வருவார், ஒரு சிலர் வருவாங்க. ஆனால் நல்ல ராஜாவில் ஒரு ஆளுன்னு கேட்டேன். இந்த யோசபாத் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல காரியத்தை தேவ திருச்சபையில் இல்லை, நம்ம நாட்டில் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னு கேட்டால், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். கிங் ஜோசப் ஸ்டாண்ட்ஸ் அவுட் as a man who sought the Lord wholeheartedly. இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோன்னா, மற்ற 20 ராஜாக்கள் இருக்கிறதுல இந்த 20 ராஜாவில் ஒரு ராஜா பார்க்குறோம். இந்த யோசபாத், இந்த 20 யார் அவன் நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் தனியாக ஒரு நிமிஷத்தை நிற்கிறான். அவன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனை தேடுகிறனாய் முழு மனதோடு தேவனை தேடினதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, அவன் தான் தேடினது மட்டும் கிடையாது, அந்த நாட்டை என்ன பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக அவன் கொண்டு வருவது, வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, எது வேணாலும் பண்ணிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த 2 விதமான தலைவர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் லைஃப்பில். ஒரு விதமான தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோ வித் த டைடுன்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் டைடு, உலகத்தில் எப்படி நடக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டுருப்பான். இந்த ஃப்ளோ வித் என்னது, டைம் அண்ட் டைடுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. என்னது, தண்ணி ஓடுது வந்து அந்த டைரக்ஷன்லேயே போயிட்டு இருப்பான். எது வேணாலும் யார் பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். தெர் ஆர் பீப்புள் அகெயின்ஸ்ட், அவன் சொல்லுவான், கோ அகெயின்ஸ்ட் த டைட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு நல்ல தலைவன் என்ன செய்ய மாட்டான், நடக்கிறதுலாம் சரின்னு சொல்லி விட்டு போக மாட்டான். அவன் எதிர்த்து நிற்பான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பேசும்போது பார்த்தோம், மோசே என்ன செஞ்சார், வந்தார், கீழே எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. ஆரோன் என்ன பண்ணுறான், ஜனங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஆட வச்சுட்டு இருக்கான். ஜனங்கள் செஞ்சதுக்கெல்லாம் ஓகே, கண்ணுக்குட்டி வேணுமா நான் செஞ்சு தரேன், எல்லாம் என்ன செய்யணும் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் மோசே இல்லை, வந்தான், உடைச்சான், எல்லாத்தையும் போட்டு தண்ணியை குடிச்சு கொண்டுடா எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பீங்க. நீங்கள் சத்தியத்துக்கு விட்டு விரோதமாக போய் மக்களுக்கு இணைந்து போக ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அன்பான பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். விசேஷமாக எந்த மனிதனும் நாம் சந்தோஷப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் பிரியப்படுத்த முடியாது. கழுத கதை இருக்குது, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம், கழுதையை பற்றி பேசுவோம். ஆக நம்ம என்ன செய்கிறோம், பல வேலைகளை நம்ம ப்ளீஸ் பண்ண விரும்புகிற மக்கள். அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன சொல்வார், இவர் என்ன சொல்வார், எவர் வேணால் என்ன சொல்லிட்டு போட்டோம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பது ரொம்ப முக்கியம் எனக்கு. இதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக எவ்ரி ட்ரூ ரெஃபர்மேஷன் பிகின்ஸ் ஒன் பர்சன்ஸ் டிசையர் டு வாக் க்ளோஸ்லி வித் காட். ஆக ஒவ்வொரு காலத்துலையும், விசேஷமாக இந்த புக்கு ரீசெண்டில் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன், தயவுசெய்து வாங்கி படிங்க. ரெஃபர்மேஷனுக்காக உயிரை கொடுத்தவங்க நிறையா பேர் எடுத்தாங்க. ஜான் வெக்லிஃப், என்ன ஜான் நாக்ஸ், மார்ட்டின் லூத்தர், சிலர்லாம் எரிச்சிட்டாங்க. வில்லியம் டெண்டல் படம் போன வாரத்துக்கு போட்டேன், நான் முன்னாடி போட்டேன். அவர் ஜஸ்ட் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அவங்க ஸ்டேக்கில் வச்சு எரிச்சிட்டாங்க, தீ வச்சு எரிச்சிட்டாங்க. உயிரை கொடுத்து இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகள் நின்று என்ன செஞ்சுருக்காங்க, சபையை வாங்கி கொடுத்தாங்க, சத்தியத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதாவது ஒரு மனுஷன் எவனாச்சும் ஒருத்தன் தேவனுக்காக நிற்கிறான்னா தேவன் அவனை பயன்படுத்த. இங்கே நீங்கள் நிறைய பேர் உட்காந்துருக்குங்க. யூ கேன் பி அ கேட்டலிஸ்ட். நீங்கள் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண முடியும், உங்கள் குடும்பத்தில் உண்டு பண்ண முடியும். நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது எல்லாரும் உங்கள் கூட வரமாட்டாங்க, அது உண்மை தான். ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பது உண்மை. எனவே இந்த அருமையான கால வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், சுருக்கமாக சில காரியங்களை வேகமாக சந்திக்க போகிறோம். விசேஷமாக முதலாவது பகுதி வாசிக்கலாம். 3-4 முதல் 1லேருந்தே வாசிங்க எனக்காக எடுத்தவங்க. அதாவது வசனம் 2 17வது அதிகாரம் 1-2 வாசிங்க. அவன் ஸ்தானத்திலே அவனுடைய குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி
இஸ்ரவேலுக்கு அப்போ இது யாருன்னு கேட்டால், இந்த யோசேபாத் எங்கே இருக்கிறார்? யூத ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறான். இந்த ராஜா யாருக்கு முன்னாடி விடப்படுறான்? மேலே இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே மேலே பலப்பட்டவனாக இருக்கிறான். வாசிப்போம் இப்போ. யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் ஆசாப் ஆசாப் ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவனோட அப்பா காலத்தில் கொஞ்சம் காரியங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன சார் ராஜ்யத்தில் என்ன சார் முக்கியமாக அன்ன காலங்களில் சண்டை சச்சரவுகள் இருப்பதனால இன்றைக்கி நம்ம நாடுகளும் சரி எல்லா நாட்டிலும் என்ன இராணுவத்தை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும், பாதுகாக்கணும். மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டால் நல்ல இராணுவம் போர் வீரர்கள் காணப்படும். தானியம்னா ஒன்றாவது கேரிசன் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அவங்க என்ன ஆர்மி போஸ்ட்லாம் அங்கங்கே போட்டுருவாங்க. எல்லா இடத்துல என்ன செஞ்சாங்க? யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, ஊடுருவி வர முடியாத மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? நிறையா போர்ச்சைகள் இந்த பின்னாடி வாசிச்சிங்கன்னா அவருக்கு தெரியும் அது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு அவர் போட்டிருக்கு பின்னாடி நாட்களில். என்ன செய்கிறாரு? அவர் செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி பண்ணுறாரு. அதான் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டை பாதுகாப்பாக வைக்கும். இதுக்கப்புறம் 3வது வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் யோசேபாத்து இருந்தார். நடந்து தேடி ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவன் பார்த்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவன் என்ன செய்கிற தேவன் அவனோடு கூட இருந்தார்னு வேதம். கர்த்தர் யார் கூட இருந்தாரா? யோசேபாத்தோடு கூட இருந்தார். ஆக நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். நாம் எதை செய்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லார்ட் வாஸ் வித் ஜோசபாத். திஸ் இஸ் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் எனி மினிஸ்ட்ரி ஆர் நேஷன், இன் எனி ஃபேமிலி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எது செய்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்படுது. காட்ஸ் பிரசன்ஸ் ஃபாலோ ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாலோஸ் ஒபீடியன்ஸ். ஆக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆண்டோட பிரசன்னம் எனக்கு தேவை. பல காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம், பல வேலைகளை நம்ம எதை செய்தாலும் தோற்று போயிட்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் கூட கிடையாது. ஆனால் யோசேபாத்து கூட வேலையில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யோசேபாத்தை பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்னு லார்ட் வாஸ் வித் ஜோசபாத் ரிஃபார்ம் பிகான் நாட் வித் த ப்ரோக்ராம், வித் பர்சனல் பைட்டி. என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். முதலாவது நம்ம இன்னொருத்தரை சீர்திருத்தத்துக்கு முன்னாடி நான் என்னையே சீர்திருத்தம். என்னங்கய்யா? பல வேலைகள் நம்ம நினைக்கிறோம், அவர் செய்யலை இவர் செய்யலை, எல்லாரையும் கையை காமிச்சுட்டு நான் மட்டும் அப்படியே தான் இருக்கிறேன். ஆனால் யோசேபாத் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நிகழ்ச்சிகளை செய்யலை, அதுக்கு பதிலாக அந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடி தன்னை என்ன செய்கிறார் மாத்திரம் தான் பாருங்களேன். அவன் என்ன செய்கிறான்? யோசேபாத்தோடைய கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை என்ன செய்யலை? தேடலை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சான்? தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்கள் நடந்த வழிகளில் நடந்து அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனுடைய அவன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனுடைய வழியில் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, அவன் என்ன செய்கிறான்? இந்த படம் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னது? இதுதான் மேலே இருக்க தான் இஸ்ரேல் தேசம், கீழே இருக்க தான் யூதா. பார்த்தீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? இதான் யூதா. இது ரெண்டு இன்றைக்கி கூட இந்த நாடு இருக்குது. இதுக்கு கீழே எகிப்து இருக்குது, மேலே பல நாடுகள் இருக்குது, இங்கே ஜார்டான் இருக்குது, இங்கே நிறைய நாடுகள் இருக்குது. நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. மேலே உள்ள சிரியா இருக்குது இந்த பக்கத்தில். சண்டை சச்சரவுலாம் நடந்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா புரியும். இது ரொம்ப முக்கியமான இடம். இன்றைக்கும் ரொம்ப பெரிய டென்ஷனான இடம். உலகத்திலே ரொம்ப டென்ஷனான ஒரு இடம்னா இந்த இடம் தான் அப்படி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு இப்போ பின்னாடி தெரியும். அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு. இன்றைக்கி 3 மார்க்கத்துக்கு முக்கியமான இடம் அது. அந்த இடம் விசேஷமாக எருசலேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கும் சரி, யூதர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான இடம் எது? இங்கே இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல ஜெருசலேம்னு ஒரு டெம்பிள் இருக்குது, தேவாலயம் இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ரைட்? ஆக என்ன நல்லா புரிய வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் யாருடைய யாரை பின்பற்றினான்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை மறுபடியும் எனக்கு வாசிக்கலாம். 3வது வசனம். யார் தேடலமாவே இருந்தார், தேடாமல் அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஆக மொத்தத்தில் இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் யாரை தேடலை?
மற்ற இன்னைக்கு மேலே யூத தேசத்தில், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகல் என்பது கடவுள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம சிலை வணக்கமோ விக்கிரக வணக்கமோ செய்யக்கூடாதுன்னு வேதம் நமக்கு தெளிவாக பேசியிருக்குது. வேதத்தில் 10 கட்டளை முதல் 2 கட்டளை என்ன சொல்லுதுங்க? முதல் 2 கட்டளை, முன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாலும் சொரூபத்தையாலும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் செய்யலாமா செய்யக்கூடாத தெளிவான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது செய்யலாமா? ஆனால் எல்லாரும் செய்கிறாங்களே, ஏன்னு கேட்டால் அங்கே கலாச்சாரம் அங்கே அப்படி தான் இருக்குது, எல்லாரும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, தன் தகப்பனுடைய தேவனை நாடி தேடி இஸ்ரவேல் செய்கிறபடி நடவாமல் என்ன செய்கிறான்? யாரும் அவங்க செய்கிறது போல செய்யாதபடி அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்க, செப்பரேட்டட் தி சின்ஃபுல் வேஸ் ஆஃப் த நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். அவங்க பாவத்தில் வாழ்கிறது போல் இவனுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. இவன் ராஜாவாக இருக்கிறான், அவன் எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் இவங்களுடைய மூதாதையர்கள் அப்படி பலர் அப்படி இருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு அவன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்யலை, செப்பரேட்டடாக இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் போட்டு இருக்கிறேன் நான், இதுதான் கீழே இருக்கிறத ஜூடா, இதுதான் ஜோசபாத்து, மேலே இருக்கிறது பேர், அவர் பேர் இஸ்ரேல் ராஜா யாருன்னு கேட்டால் ஆகாஸ்ன்னு பேர். ஆகாஸ் எப்படி இருக்கிறார்? கிங் ஆகாஸ் எப்படின்னா நல்ல ராஜா கிடையாது. நான் முதலே சொன்னேன்ல, மேலே உள்ள 19 ராஜாக்களும் எவனுமே நல்லவன் கிடையாது, ஆகாசும் நல்லவன் கிடையாது. ஆக பல வேலைகளை நம்ம கூட்டு வைக்கிறதுக்காக அவங்க யார் சொன்னாலும் சத்தம் விடாமல் ஆமாம் ஆமாம் போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த மாதிரி சம்பந்தம் கலக்காதபடி இன்றைக்கி நானும் நீங்களும் ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன வேணுமா நமக்கு? வி ஹேவ் டு செப்பரேட் ஃப்ரம் த சின்ஃபுல் வேஸ். பாவமான வழிகளை விட்டு நான் வெளியில் வரணும். பாவத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம்னா என்ன அர்த்தம்? சில வேலைகளில் சர்ச்சில் ரொம்ப பரிசுத்தமான இருப்போம், வெளியில் போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துடுவோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்களா? ஆக நம்ம யாரை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் யோசித்து பார்க்கணும். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபாலோ எக்ஸாம்பிள் வித் வர்த் இமிட்டேட்டிங் அண்ட் ரிஜெக்ட் அன்காட்லி இன்ஃப்ளூயன்சஸ். ஆக பல வேலைகளில் அவன் தாவீதின் வழி வேதத்தில் நீங்கள் நல்லா வாசிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். நல்ல ராஜாவை குறிப்பிடும் பொழுது அல்லது கெட்ட ராஜாவை குறிப்பிடும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதான் 3வது வசனம் வாசிக்கல எனக்காக, 3வது வசனம் மறுபடியும். தேடாமல் அவன் யாரை தேடுறான்னு தாவீதின் வழிகளில் நடந்தான். தாவீதோட முன் நாட்களில் நடந்தது போலன்னா, முதலாவது தாவீதோட வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு இல்லையா? அதே போல் கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிற காரியத்தில் தேவதை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அந்த தம் இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனுஷன் யார்? தாவீதுன்னு சொல்லப்படும். தாவீது எப்படி தேடுகிறான்னு கேட்டால், தேவனை நெருக்கமாக உண்மையாக தேடின மனுஷன். பல பேருக்கு அவன் விழுந்துட்டான், தப்பு பண்ணியிருக்கிறான். ஆனால் எப்போல்லாம் விழுந்தால் கூட ஆண்டவர்கிட்ட வந்துடுவான். ஆண்டவர் விட்டு போகலை மற்ற ராஜாக்களை போல. ஆனால் இவன் யாரை முன்மாதிரியை எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா, தாவீதை தன் முன்மாதிரியாக எடுத்துருக்கான். வேதத்தில் அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு. தாவீதை போல அவன் தாவீது போல இல்லை, தாவீதை போல இருந்தான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் விசேஷமாக இந்த புத்தகங்கள். எனவே இந்த அருமையான வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் வேதத்தின்படி உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 வசனம் எனக்காக வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனுக்கு தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தராகிய தேவனை சேவித்து கட்டளைகளையும் நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர். ஆக இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது, நேரம் இல்லை, அதனால் வேகமாக போயிடுவோம். ஆண்டவர் நமக்கு தெளிவாக மோசையின் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கார். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கணும். மனிதனுக்கு பயந்து அல்ல, மற்றவர்களுக்கு பார்த்து கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கணும்னா ஒன்று. 2வது, அவரை தேடும் பொழுது ஆண்டுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இதுதான் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்துச்சு. யோசேப்பாத்து என்ன பண்ணுறாரு?
அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தேவனை தேடுகிறவனாய் காணப்படுகிறான். அதுதான் முக்கியமான காரியம். எனவே நீங்களும் நான் யாரை தேடணும் தர்மான கால வேளையில் நாமே ஆராய்ந்து பார்க்கணுன்னா, ஆண்டோட மகனாக இருக்கிறேனா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிற பிள்ளையாக இருக்கிறேனா, யோசேபாத்தை போல நான் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி அது என்னுடைய தேவன் தகப்பனாகிய தேவன், அதாவது வேதத்தின் சத்தியத்தின் காணப்படுகிற தேவனை பின்பற்றி நான் கடந்து போகணும். சங்கீதம் 128 கூட அதான் சொல்லுது. 128:1 வாசிச்சிருவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நீங்கள் கடவுள் தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆக தேவனுடைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் இந்த வேதத்தில் நமக்கு தெளிவாக போட்டு இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. நல்ல அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன். பணம் பொருள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் சம்பாதிச்சு கொடுத்துருவீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளும் சம்பாதிச்சிருவாங்க. பணம் பதவி சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் மறந்துடக்கூடாது, இந்த நல்ல செய்தி, இந்த நற்செய்தி, இந்த வேத சத்தியத்தை யாரும் உலகம் கற்றுக் கொடுக்காது. ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னொன்று, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. சிறு வயதில் நல்லா கவனமாக கவனிப்பேன்னா, முடி செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அப்பாவை பார்த்து சின்ன பசங்களாம் செய்வானுங்க. எங்கள் அப்பா மாதிரியே செய்யணும்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் போடுறது, பேசுகிறது, நடை உடை. அம்மா பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அம்மாவை பார்ப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் செய்கிறாங்க, நானும் அப்படி தான் செய்வேன். கல்யாணம் ஆன பிறகு கூட அம்மானுக்கிட்டு கிடப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்கன்னுக்கிட்டு. அதே மாதிரி சகோதரி பிள்ளைகளும் சொல்லுவாளுங்க. எங்கே கற்றுக்கிட்டாங்க எல்லாத்தையும்? நம்மளை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. நம்மளும் இப்போ கூட அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கள் அம்மா எங்கள் அப்பா. பார்த்தீங்களா? நீங்கள் இது தெரிஞ்சு பிரசங்கமாக பண்ணலை, உங்கள் பிரசங்கத்தை உங்கள் வாழ்க்கையின் தாக்கம் இருக்கா இல்லையா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வீதத்தில் ஜபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா? வேதவாசி இருப்பதுக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படுகுதா? இல்லை நீங்கள் சும்மா உலகத்தில் எல்லா வாழ்க்கையும் செஞ்சுட்டு உன் பிள்ளை மட்டும் பக்திமானாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா நியாயமாங்க? சரி வாங்க வந்துருங்க, அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 4வது 5வது வசனத்தை வாசிங்க. இந்த ஃப்ரூட் ஆஃப் ரெஃபர்மேஷன். எப்போ ஒருத்தன் தன்னை சீர்திருத்துக்கிறானோ, என்றைக்கு ஒருத்தன் தேவ வழியில் நடக்க முயற்சி செய்கிறானோ, அப்போ அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதம் தான் 5வது 6வது வசனம் வாசிப்போம் எனக்காக. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் கற்பனைப்படி நடந்து கொண்டான். அம்மா எந்த வசனம்? 16 17ம்மா 17 5 6 அதானே வாசிக்கிறீங்களா? வாசிங்க. திடப்படுத்தினார், கொண்டு வந்தார்கள். அடுத்து 5 6 அவன் உற்சாகம் கொண்டது தோப்புக்களை. ஆக இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவன் தன்னை சுத்திகரித்ததுனால, தேவனுடைய வழியை தேடினதுனால, அவன் தன்னை சீர்படுத்ததுனால, ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் 5வது வசனம் சொல்லுது, காட் ஆனர்ஸ் ஃபெய்த்ஃபுல் லீடர்ஷிப். எவன் ஒருத்தன் தேவனுக்கு பிரியமாக தேவனை கனப்படுத்துகிற தலைமையாக காணப்படுகிறானோ, அவனுக்கு தேவன் பாதுகாப்பு அருளுகிறவராக இருக்கிறார், அவனுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக கவனிக்கணும். என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்? ஜோசப் the Lord, God established his kingdom. அவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிறார். தான் 2வது 5வது. ஆகையால் அவன் கையில் ராஜ்யத்தை திடப்படுத்தினார். திடப்படுத்துகிறது என்பது ஸ்டெபிலிட்டி இல்லையா? டிவைன் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி. எப்போ ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறானோ, பல வேலைகளில் நான் சபையிலையும் பார்த்துருக்கேன், நிறைய பிள்ளைங்க சபைக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமாக தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த பிறகு மெதுமெதுவாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி போனதுன்னு நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில பிள்ளைங்க இஷ்டத்துக்கு ஏமாற்றிக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் கடைசி முறை எந்த விதமான மாற்றமும் காணப்படலை. நான் பார்த்துருக்குறேன், நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், சாட்சியாக சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சிங்கன்னா அவர் வழியை தேடுங்க, அவருக்கு பிரியமாக இருக்க பாருங்க, அவர் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 127 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தர் நகரத்தை காவாராகில்.
ஆக நான் வீட்டை ட்ரை பண்ணலாம் கட்டுறதுக்கு, ஆனால் அவர் எனக்கு உதவி செய்யணும் கட்டுவதற்கு. நான் வேலி போட்டு பாதுகாக்கலாம், ஆனால் அவர் என்ன செய்யணும், எனக்கு பாதுகாத்து கொடுக்கணும். இங்கே யார் திடப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, அதான் வசனம் சொல்லுது, ஆகையால் அவன் கையில் ராஜ்யத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவன் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. ஆக பாருங்க, அவனை தேவனை தேடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், அவனுக்கு இந்த வித ஆசீர்வாதம். ஒன்று அவன் ராஜ்யம் ஸ்திரமாச்சான். எப்போவுமே ராஜா என்ன நினைப்பான், என் ராஜ்யம் பாதுகாப்பாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் நினைப்பான்ல. யார் ஸ்ட்ராங் பண்ணுறது? கடவுள் செய்தார், தேவன் திடப்படுத்தினார். அது மாத்திரம் கிடையாது, அவன் மக்கள் கண்கள் தயவு கிடச்சிச்சு அவனுக்கு. மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ராஜாவுக்கு எல்லா விதமான காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவனுக்கு பணம் பொருள் மிகுதியாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஓடி 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 பணத்தை சேர்த்து நான் பெரிய பணக்காரனாயிருவேன். ஆண்டவர் நினைக்கணும்னு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சா, அதான் தமிழில் இப்படி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது, தானா தானா பர் லிக்காவே கானே வாலோக்கா நாம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரிசிலையும் எழுதியிருக்கிறான் யார் இந்த அரிசி சாப்பிடணும்னு சொல்ல. அதே போல் நீங்கள் என்னத்தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு தங்கத்தில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுக்குறதா இருந்தால் தான் கொடுக்க முடியும் தம்பி. நான் விழுந்து விழுந்து அள்ளிடணும்னு நினைக்கலாம். சில வேலைகளில் ஆண்டவர் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுப்பார். ஆண்டவர் எப்படிப்பா கொடுப்பாரு எனக்கு? நான் எடுத்த இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம், டூ யூ வாண்ட் டு குட் ஆர் பெஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட நான் சாக்லேட் டப்பாவை தூக்கி அம்மா எடுன்னு சொன்னால் எவ்வளோ தான் எடுக்கும்? சின்ன குழந்தை இப்போ வச்சுருக்கீங்க, நம்ம பிள்ளைங்க அங்கே இருக்குது பாருங்கள், சின்ன பிள்ளை அப்படியே எடுக்கும். 2 கை விட்டு எடுத்தால் கூட எத்தனை சாக்லேட் வரும்? எவ்வளோப்பா வரும்? இந்த கை குட்டி கை தானே. இப்போ நான் எடுத்து கொடுத்தேன்னா எவ்வளோ இருக்கும்? 2 கையும் கொள்ளாது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ரொம்ப புத்திசாலி திறமைசாலி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவைன் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு ட்ரூ ப்ராஸ்பரிட்டி இஸ் ரிட்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையான ஆசீர்வாதம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் இது எல்லாம் தேவனுடைய வேதவசனம். நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எல்லாம் கொட்டிடும், அதெல்லாம் தப்பு. ஆனால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உண்மையை அறிந்திருக்கிறார். உங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். அதே போல் பொன் பொருள் இல்லைன்னா கூட என் உள்ளத்தில் ஒரு இதமான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். நிம்மதியாக தூங்குவேன், நிம்மதியாக எந்திரிப்பேன். யாருக்கு என்ன இருந்தால் எனக்கு என்ன, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதை விட பெரிய சொத்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான், தேவனை தேடுகிற போது தேவன் அவன் என்ன செஞ்சாரான், ஆசீர்வதித்தார். when church ministry our ministry walks in righteousness, God strengthens it and blesses it with unity and growth. ஆக எந்த ஒரு சபை தேவனுக்கு பிரியமாக ஆண்டவரை தேடும் பொழுது, ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒற்றுமையோடு கூட. ஆக சபை மெதுவாக பலப்படுத்துறது நம்ம பார்க்க முடியும். ஒரே நாளில் நடக்காது, இதெல்லாம் தாமதமாக டைமில் கடவுள் சித்தத்தில் நேரத்தில் நடக்கும். ஆனால் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கார். இந்த சபையை நான் 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் இது அவருடைய வேலை, அவர் நடத்துவார்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கடவுள் பிரியமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கணும். நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய டீம் எல்லாரும் நம்ம ஆண்டவர் பிரியமாக இருக்கணும். முடிஞ்ச மட்டும் ஆண்டவர் உண்மையாக இருந்து பாருங்கள், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2வது முக்கியமான காரியம் அதாவது 6வது வசனம் இருக்க வாசிக்கலாம் எனக்காக. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லியிருக்கு எது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம பார்த்த 2வது கட்டளை சொல்லுது. தேவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரியங்களை முதலாவது அவன் சீர்திருத்தது தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் எது தேவையில்லையோ அதெல்லாத்தையும் அவன் அகற்றணும். என்னக்கூடாது, ஆண்டவர் நான் நல்லவனாக இருக்கிறேன், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டா என்னென்னு செய்ய முடியும், ஒன்றும் மாற்றம் ஏற்படாது. ஆக ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை கொண்டு அவன் அதான் அந்த வசனம் சொல்லும்போது தொடது, அவன் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன செய்யுது, இந்த வேஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இங்கிலீஷில் வந்து என்ன செய்யுது, வசனம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா ஓல் இஸ் லிஃப்டட் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் போட்டிருக்கு. அவன் பெருமை பாராட்டலை, தேவனுக்காக தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறான். எனவே நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன செய்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எடுக்கிறான். இதங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லா இடங்களும் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் விசேஷமாக இந்த காலங்களில் யோசேப்பின் காலத்தில் எல்லாரும் எங்கே தான் போய் தேவனை ஆராதிக்கணும், இஸ்ரவேல் எங்கே போயிடும், தேவாலயத்துக்கு போய் தான் ஆராதனிக்கும். அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, மயந்த மேலைகளில் அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்ய பலிப்படங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த மற்ற மக்கள் அப்படி செஞ்சதுனால இவர்களும் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு பிரியமான சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரோட ஆராதனை எப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. சிங்க்ரட்டிசம்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிங்க்ரட்டிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எல்லா மார்க்கத்தின் காரியங்களும் சேர்ந்து செய்கிறது.
நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, யார் மத்தியில் காணப்படுகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்கள் வார்த்தை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜெபம், உங்கள் ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டோட வார்த்தையின் வழியாக இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை உலகத்தான் செய்கிறதெல்லாம் நம்ம செய்வோம்னு சொன்னால் ஆண்டோட சாட்சியாக என்னால் இருக்க முடியாது. அதுதான் இங்கே யோசேபாத் செய்கிறாரு. யோசேபாத் என்ன செய்கிறாரு? இஸ் பேஷன் ஃபார் காட் மோட்டிவேட் இன் ஜஸ்ட் ஹை பிளேசஸ். அது மாத்திரம் கிடையாது, என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சான், அவன் தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு நான் மட்டும் கிடையாது எல்லாரும் வாழணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் செய்ததை பார்க்குறோம். எனவே நாம் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம், ட்ரூ ரெஃபர்மேஷன் இன்வால்வ்ஸ் போத் ரிமூவிங் ஈவில் அண்ட் ரெஸ்டோரிங் ட்ரூத். ஏன் எடுக்கணும் ஈவில்? தேவையில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது. இன்றைக்கும் போனீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில், இன்றைக்கி இஸ்ரேலில் போனீங்கன்னா என்ன கிடையாது, எந்த விதமான வணக்கங்களும் கிடையாது. எந்த விதமான வணக்கம்னா எந்த விதமான இடங்களையும் காணப்படாது. எதுவுமே பெரிய அங்கே எங்கே சிலை வணக்கங்கள் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னென்னா நம்முடைய ஆண்டவருடைய பண்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரை சிலை, அதாவது ஏன் வேதம் அப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சில காரியங்கள் எழுதி வச்சுருக்கிற தேவன் முதலாவது நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது மோசையின் மூலமாக. ரெண்டாவது, தேவ மகிமையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் சரியாக புரிஞ்சுக்கல. மூணாவது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை எப்படி தான் பார்க்க முடியும்? ஆவியோடு உண்மையோடு மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ள முடியும். வருகிற கால வாய்ப்பு கிடைக்குன்னா ஞாயிறு பள்ளிகள் அது மற்ற காரியங்களில் நம்ம உட்காந்து நம்ம பேசுவோம் இதை குறித்து. ஆக ஆபிரகாம் என்ன செஞ்சால் ஆண்டோட வசனத்தை வேற வாசிக்கலாம். ஒரு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வேகமாக வாசிப்போம். நோக்கி தேசத்தையும் இனத்தையும் புறப்பட்டு போ ஆக்கி படுத்துவேன் இருப்பாய், ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன். ஆமாம். ஆக இங்கே நீங்கள் பார்த்துங்க 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே போனான். ஆக இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய வேதம் எப்படி பேசுகிறதோ, எப்படி சொல்லுகிறதோ, அதுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் நமக்கு தேவை இருக்குது. ஆக நானும் நீங்களும் கீழ்ப்படியும் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கோம். அன்பான பிள்ளைகளை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், ரிஃபார்ம் பிலீவர் டஸ் நாட் மியர்லி அவாய்ட் சின் பட் ஆக்டிவ்லி பர்சீவ் ஹோலினஸ். அதாவது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் அழைத்தவர். எப்படி தான் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தைக்கு எப்படி ஆபிரகாம் ஆண்டோட வார்த்தையை கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோட பின்னாடி வந்து அவன் கொடுத்த காரியத்தை செய்தானோ, அதே போல் நான் இந்த மக்களையோ மற்றவங்களையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், எவர் வேணாலும் எப்படி நினச்சிட்டு போகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உறுதியாக செய்வதற்கு என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். வாங்க அடுத்த வதைக்கு போயிடுவோம் நம்ம எல்லாரும். 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்க, இந்த மெத்தட் ஃபார் ரெஃபர்மேஷன், அதாவது சீர்திருத்தத்தின் முறை எப்படின்னு பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். 8வது 9வது வசனம், 7, 8, 9. இவர்களோடு கூட சமாயா, நெதனியா, ம் 7வது வசனம் விட்டுட்டீங்க, பரவாயில்ல வாசிக்கமா. அனுப்பினான், உபதேசித்து கண்டு போதும். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சபைகளில் தேவையானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னோட வாழ்க்கையில் இப்போ என்ன செஞ்சார், ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது, ராஜ்யபாரத்தை தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. எது தேவையில்லையோ அதில் ரிமூவ் பண்ணிட்டாரு. அதை அப்படியே நிப்பாட்டலாமான்னு கேட்டால் நிப்பாட்ட முடியாது. அவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்ல செய்தியை யாருக்கு சொல்லணும், எல்லா நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. யார் வேலைன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, 7வது வசனம் எனக்கு வாசிங்க. 7வது, அவன் அரசாண்டே 3ஆம் வருஷத்திலே பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு கவனமாக அவன் தன் பிரபுக்கள் யாருமா, பிரின்சஸ், அங்கே இருக்கிற எல்லா அவனுடைய பிள்ளைகளில் முக்கியமாக ராஜாவுடைய பிள்ளைகள் பிரின்சஸ் யாருன்னு பாருங்களேன். அவங்க பேர் பாருங்கள், பெனாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் பிரின்சஸ், ராஜகுமாரர்களாக இருக்கிறாங்க, பிரபுக்களாக இருக்கிறாங்க. தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். நீங்கள் நினைக்கலாம் ஊழியம்னா சாதாரண மக்கள் தான் போய் செய்யணும்.
அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. நான் ராஜா, இது ராஜா புள்ள, நான் அப்படியே உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன், எனக்கு வந்து ஸ்பூனில் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவர் யார் அனுப்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தம்முடைய எல்லா பிரபுக்களையும் அனுப்புகிறான். அது மாத்திரம் கிடையாது. அடுத்து வாசிங்க 8வது வசனம். இவர்களோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, அசகேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, இவங்களாம் யாருன்னா லேவாய்ட்ஸ், லேவியர்களாக இருக்கிறாங்க. ஆக பிரபுக்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமா? ஆசாரியான எலிஷாமையும். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்மேஷன் த்ரூ டீச்சிங். ஜோசப் டிட் நாட் ஸ்டாப் ரிமூவிங் ஐடல், ரீப்ளேஸ் இக்னோரன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆக இன்றைக்கி நான் ரொம்ப பெரிய ஆசை, எனக்கு என் பிள்ளைகளை குறித்து நான் யோசிச்சுட்ருக்கேன். நிறையா பேர் சபைக்கு வருகிறோம், தேவ பிள்ளைகள் விஷயமாக நம்ம வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஃபெய்த்தில் இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம். ஆனால் எந்தளவுக்கு திறமையாக நம்ம போதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி சேலஞ்சு வருதுன்னா வெளியில் போகிறாங்க, மற்ற பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு சரியானபடி போதிக்கப்படலை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம நீங்கள் நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, பேசிக் ஃபவுண்டேஷன் தெரியும். ஜீசஸ்னால் கேட்டால் சும்மா சொல்லுவாங்க, ஐ லவ் ஜீசஸ், ஐ கோ டு சர்ச். அது ஏதாச்சும் சேலஞ்சு வந்துச்சுன்னா தெரியுமா, கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியுமா, உண்மையாக விசுவாசம் இருக்கா இல்லையா தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் என்னென்னமோ சொல்கிறான். என்னதுமா, டார்வினிசம் கேள்விப்பட்டிருப்பேங்க. எவல்யூஷன் சொல்லி தியரி இருக்குது. நம்ம எல்லாம் குரங்குலேருந்து வந்தோன்னு சயின்ஸு சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்களாம் குரங்குலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு? பைபிள் அப்படி சொல்லலையே. உலகம் சொல்லுது 6000 வருஷம், பைபிள் சொல்லுது மில்லியன் அதாவது சயின்ஸு சொல்லுது ஒவ்வொருத்தரும் எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து வந்திருக்கிறோம், வந்து பூமி வந்திருக்குது, இவால்வ் ஆகிருக்குங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்கிறான். பைபிள் இன்னொரு கதை சொல்லுது. என் பிள்ளை பைபிள் வாசிக்கிறான், இந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, 6000 வருஷம் தாண்ட ஆச்சு, ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குனாரு, இதெல்லாம் படித்த படிப்பு, இவருக்கு எப்படி தெரியும் இது சரியாக தவறான்னு? போதிக்கப்படணுமா இல்லையா? இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் தடுமாறிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் தான் பேசணும், வாங்க தேவைப்பட்டால் வாங்க, நானும் கற்றுக் கொடுக்குறேன். ஆக முதல் ஜெனிசிஸ், அதாவது நிறையா டீச்சிங்ஸ் இருக்குது. தியாலஜிக்கல் டீச்சிங், கன்விக்ஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது சக்தி இருக்குது, பைபிள் இருக்குது, சொல்லிக் கொடுத்துருக்கு. அதுக்கு நேரம் வேணும், போற்றுக்கப்படணும், கற்றுக் கொடுக்கப்படணும். ஆக இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை அறியாமையில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சோதனைகள், மனபாரங்கள், போராட்டங்கள் வரும்போது தேவனை விட்டு போயிடுவாங்க. சில பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஐ டோன்ட் லைக் சர்ச். வாய்? அவன் மக்களை பார்க்க வந்தானா, கடவுளை பார்க்க வந்தானா? அவன் வர்ற சவால்கள் யார் கற்றுக் கொடுப்பா? சயின்ஸ் சொல்கிறது சொல்லியா, பைபிள் சொல்கிறது சரியா? எது சரி? இப்போ எதை நான் நம்பணும்? இல்லை ரெண்டுக்கு நடுவில் நிற்கட்டுமா நான்? இங்கே ஒரு சகோதரர் இருந்தார், கேப் தியரின்னு ஒன்று இருக்குது. கேப் தியரி தெரியுமா உங்களுக்கு? சரி வாங்க, அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். கேப் தியரினா என்ன, அப்புறம் என்னது யங் எர்த் தியரின்னு ஒன்று இருக்குது, இளமையான பூமி, இல்லை ஓல்டு எர்த் தியரின்னு ஒன்று இருக்குது. எது சரி? குளோபல் ஃப்ளட், லோக்கல் ஃப்ளட். குளோபல் ஃப்ளட்னா தெரியுமா உங்களுக்கு? உலகம், அதாவது நோவாவுடைய செல்லப்பிள்ளையும் உலகம்லாம் வந்துச்சா, இல்லை ஒரு இடத்துக்கு மட்டும் வந்துச்சா, ஒரு சின்ன இடத்துக்கு வந்துச்சா? கேட்டிங்களா எப்பயாச்சும் இந்த கேள்வி? பைபிள் இருக்குது, வாங்க நம்ம பேசுவோம். எப்படி தெரியும் இதெல்லாம்? என் மகனுக்கு எப்படி தெரியும், என் மகளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நல்ல வேலை என்ன செஞ்ச யோசேப்பு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் பிரபுக்களையும் லேவியரையும் ஆசாரியும், சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது இவங்கெல்லாம். அன்றைக்கி இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற க்ரீம் ஆஃப் த க்ராப்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். எல்லோரும் என்ன செய்யணும்? 9வது வசனத்துக்கு வாசிங்கப்பா. யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை அப்போ ஆர்கனைஸ்டு டீச்சிங் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. டீச்சிங்கை என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துக்கும் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறாரு. ப்ரீஸ் லிவாய்ஸ் கேரி த புக் ஆஃப் த லா வென்ட் ஃப்ரம் சிட்டி டு சிட்டி டீச்சிங் பீப்புள். எங்கேம்மா போனாங்க? ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு இடங்களுக்கும் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு சிட்டியாக போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எதமாக தூக்கிட்டு போயிருக்கிறாங்களாம்? 9 என்ன வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு. எது சென்ட்ராலிட்டி இன்றைக்கி திருச்சபையில்? எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சபையில்? ரெஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது இதுதாங்க. ரெஃபர்மேஷன் சர்ச், அதாவது ரிஃபார்ம் சர்ச்சில் விசேஷமாக இந்த ரெஃபர்மேஷன், இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத மையமாக வைத்த ஆராதனை. இன்றைக்கி சபைகளில் மனித மையமாக வச்ச ஆராதனை இருக்குது. மேன் சென்ட்ரிக், காட் சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. மனிதனை மையமாக வச்சு எல்லா இசைக்கருவியும் எல்லா காரியங்களும் யாரை மையமாக வச்சு பாடுவாங்க? எங்களுக்கு பிள்ளைகள் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும், வேதமாக இருக்கணும், அதை பற்றி கவலை கிடையாது.
சினிமா பாட்டு மாதிரியே இருக்கணும், டான்ஸ்லாம் ஆடலாம், குதிக்கலாம், பாடலாம், தேவைப்பட்ட அங்கங்கே ஆடிக்கங்க பாடிக்கங்க, பரவாயில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்யணுமா வேணாமா? நான் எது சரி எது தவறு எனக்கு தெரியாதுல்ல. ஆண்டோட ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார்ல. 3500 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினது இது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இந்த வேத வசனம் இன்றைக்கி உயிரோடு இருக்குது, ஜீவனோடு நிற்குது, என் முன்னாடி நிற்குது. நான் போயிடுவேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு காணப்படும். ஆக எந்த ஒரு ஆராதனை தேவனை மையமாக வச்சுருக்குதோ அந்த ஆராதனை தேவ வார்த்தை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே நானும் நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர், ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கம்ஸ் ஃப்ரம் ஸ்கிரிப்சர் சென்டர்ட் மினிஸ்ட்ரி. எந்த ஒரு ஆராதனை, எந்த ஒரு ஆவிக்குரிய ஆராதனையும் பிள்ளைங்களுடைய காரியம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக எங்கேருந்து வந்திருக்கணும்? வேதத்தை மையமாக வச்சு. இதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, என்னது அந்த தேவனை வச்சுக்கிட்டு போனாங்க. ரிஃபார்ம் சர்ச் மஸ்ட் பைபிள் டீச்சிங் சர்ச். ஒரு நல்ல ஆரோக்கியமான சபை எதுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை கிரமமாக என்ன செய்யணும், முறைப்படி தேவ பிள்ளைகள் பயத்தோடு பக்தியோடு போதிக்கிற சபையாக இருக்கணும். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் இதை விட்டுட்டு இன்றைக்கி ஃப்யூச்சரில் அந்த சபையில் வேதத்தை கிரமமாக கற்றுக் கொடுக்குறாங்களான்னு கேட்டு பாருங்கள். அந்த ஊழியக்காருக்கு வேதம் சரியாக கொஞ்சமாச்சு தெரியுதான்னு பாருங்கள். இல்லை இசைக்கருவி வச்சுக்கிட்டே டிமுக்கு டப்பான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல. சில வேளை உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க. எந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய அனுப்புவீங்க? எல்லாம் இசைக்கருவி நிகழ்ச்சியிலே இருக்கிறாங்க, எதையும் கற்றுக் கொடுக்கவே மாட்டான். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி? கிண்டர் கார்டனில் அந்த மாதிரி மியூசிக் வச்ச ஸ்கூல் நல்லாயிருக்கும். என் பிள்ளை செகண்டரி ஸ்கூல் படிக்குது, அங்கே டீச்சிங்கே கிடையாது, ஒரே ப்ரோக்ராம் மையம் இருக்குது. அல்ல என் காலேஜ் போகிறான், வெறும் மியூசிக்லேயே ஓட்டுது. அது மியூசிக் ஸ்கூலில் இருந்தால் கூட பரவாயில்ல. பார்த்தீங்களா? அங்கே போய் கற்றுக்கொள்வதற்கு நான் கடந்து விசேஷமாக இன்னொரு சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கி இங்கே நம்ம பேசுகிற காரியம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன்னா இங்கே மட்டும்தான், சபையில் மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இந்த வேதத்தை குறித்து பேசுகிற ஒரே இடம் எங்கே தான் இருக்குது? சத்தியம் இங்கே மட்டும்தான் பேச முடியும். என் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எங்கே தான் பேச முடியும்? இசைக்கருவி நான் எங்கே வேணாலும் அடிச்சுக்கலாம், மியூசிக் எங்கே வேணாலும் பாடிக்கலாம். மியூசிக் போடுறதுக்கு இந்த இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு டப்புக்கு டப்பான்னு ஆடிக்கிட்டு இருக்கலாம். ஆட முடியுமா? முடியாதா? சத்தியத்தை எங்கே தான் கற்றுக்க முடியும்? இங்கே மாத்திரம்தான். இங்கே மாத்திரம், அது இந்த 1.5 மணி நேரம் தான். 52 ஞாயிறு தான் இருக்குது, 365 நாளில் 52 ஞாயிறு. அந்த 52 ஞாயிறும் ஒழுங்காக வந்தால் தான் இது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். 52 ஞாயிறுலன்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் நம்ம பேசுகிறோம். அப்போவே ஓடி போகுது நேரம் வேகமானு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு ஓடிட்டுருக்கோம். நம்ம 52 வாரத்தில் வேதனை ஃபுல்லாக தெரிஞ்சிருமாமா? வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டா எப்படிமா அவங்க உடம்பு இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை, அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் அடுத்த 6 நாள் பட்னி. அப்புறம் அடுத்த 6வது நாள் 7வது நாள் வர்றேன் நான், ஒரே ஒரு நாள் சாப்பாடு. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா பிள்ளைகளும் ஃபேமின் எப்படின்னது, அதாவது பஞ்சம் பசி பட்டினியில் கடந்த பிள்ளைங்க மாதிரி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வாக்கு. வெளியில் நல்லா சாப்பிட்டு கொள்ளுன்னு இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? வி ஆர் வெரி பவர்ட்டி ஸ்டிக்கன் ஸ்பிரிச்சுவலி. எனவே நேரம் ஆகிடுது, நம்ம முடிச்சிடுவோம். ஆக நான் சொல்ல வர காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஹோம், எவ்ரி மினிஸ்ட்ரி, எவ்ரி பிலீவர் மஸ்ட் பி கிரவுண்டட் இன் த வேர்ட். ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு என்ன செய்யணும், வேதத்தை ஆழமாக கற்றுக்கொண்டு வேதத்தில் உங்கள் விசுவாசம் நிலைச்சிருக்கும் பொழுது உன் பிள்ளை எந்த மூலையில் முடுக்கில் போனாலும் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அவன் நிற்க முடியும். இல்லைன்னா ஆட்டம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. Faith comes by hearing by the word of God. கர்த்தருடைய விசுவாசம் எப்போ தான் வருது? வேதத்தை கேட்கறதுனால. ரோமர் 10:17 இல்லையா? ஆக நம்ம நேரம் இல்லை, அதனால் முடிச்சிடுவோம். வாங்க, இந்த வேதம் ஒரு இடத்துல ஒரு அற்புதமான எஸ்ரா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நெகமியா 1வது அதிகாரம் 8வது வசனம் 1லேருந்து வாசிச்சு பாருங்கள். நேரம் ஆகிடுச்சு, நம்ம முடிப்போம். ஆக என்ன சொல்ல வருவேன்னு கேட்டால், வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்கிற தேவ ஆராதனைக்கு போங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டோட கேளுங்க, என்னோட கூட பேசுங்க சுவாமின்னு போங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை தயார் செஞ்சுட்டு வாங்க ஆண்டோட வார்த்தையை கேட்பதற்கு. இசைக்கருவி வாசிப்பதற்கு நான் போகலை சபையில். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு கடந்து வந்திருக்கிறோம், மனித வார்த்தை கேட்பதற்கு வரலை. அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். உணவு, உடுக்க, உடை, இருக்க இடம் கொடுத்துருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கார், சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டோடைய பிரதான கிருபையினால இந்த காலையில் தவிக்க கொண்டு வந்திருக்கிறார். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? கச்சேரிக்கு வரலம்மா, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். பரவசப்பட வரல, பரிசுத்தப்பட வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆண்டவர் ஒருபடியாச்சும் கெட்டி சேரணும்னு நினைக்கிறேன். வாங்க, நேரம் ஆகலை, போயிடுச்சு. நான் 5 காரியங்கள் நான் சுருக்கமாக 4 காரியம் சொல்கிறேன். சீக் காட் ஃபர்ஸ்ட். முதல்ல யாரை தேடுங்க?
ஆண்டவரை தேடுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, பில்ட் அ காட்லி ஹெரிட்டேஜ். உங்கள் குடும்பத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமான ஆரோக்கியமான சபையாக இருக்கணும். நான் போன பிறகு நிச்சயம் உறுதியாக இருக்கணும், என் மகனும் என் மகனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பாங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? உங்கள் பேரன், உங்களுக்கு உங்கள் பையனை கேட்க மாட்டேன், உங்கள் பையன் இப்போ வந்து உட்காந்த மாதிரி வருவான், அப்புறம் நினச்சா வருவான்னு வைங்களேன். அவனுடைய பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க கடவுளுடைய பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு? அவனுடைய பிள்ளைங்க கடவுளுக்கு இருப்பாங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்களே கேட்டுக்கோங்க அதுக்கு பதில். அது மாத்திரம் கிடையாது, ரிமூவ் ஃபால்ஸ் காட்ஸ் அண்ட் ஐடல்ஸ். எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதோ, அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுக்க பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே டீச் அண்ட் கிரவுண்ட் த பீப்புள் இன் த வேர்ட். கடவுளோட வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுங்க. நம்ம இங்கே முயற்சி செய்கிறோம் ஆண்டோட வார்த்தையை தவறாமல் சொல்லிக் கொடுப்பதற்கு. எனவே நீங்களும் நான் 3 காரியம் பார்த்தோம். ஒன்றாவது, ரெஃபர்மேஷன் ஃபவுண்டேஷன் எங்கே தொடங்குதுன்னு கேட்டால், என் உள்ளத்தில் நான் ரட்சிக்கப்படணும், நான் என்னை சீர்திருத்தணும். ரெண்டாவது புரியணும், ஆண்டவருக்கு எப்போ பிரியமாக இருக்கணும் தேவன் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார்? பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார். அது மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வாங்க கண்ணு மூடி ஜெபிப்போமா? ஜீவன்